போயிட்டு வரேங்க. போப்பா, காலம் கெட்டு கிடக்கு, கதவை மூடிக்கோங்க. அறிவு இருக்காயா உனக்கு? தூங்க ஏன் எழுப்புற? உனக்கு அறிவு இருக்காயா? மூச்சிட்டு இருக்க எப்படி எழுப்ப முடியும்? ஆமா, இங்க எதுக்கே வந்த? அண்ணே, இந்த வீட்டுல வேலை தேடி வந்திருக்கேன். உள்ளதான் வேலை காலி இருக்குமா? இங்க இருக்கிறது 2 வேலை. ஒன்னு வாட்ச்மேன் வேலை, இன்னொன்னு குக்கர் வேலை. 2க்கு ஆள் இருக்கு. இடத்த காலி பண்ணு. அத நீ சொல்லக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க முதலாளி சொல்லணும். யோ, என்ன திமிரா பேசுற? வேலை வேணா கம்பெனில வைக்கலையா? அதையும் நீ சொல்லக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க முதலாளி சொல்லணும். அப்ப நான் ஏத்தாவே சொல்றது. ஏய் கோபால், என்னங்கய்யா அங்க என்ன சத்தம்? ஐயா வணக்கங்கய்யா. யார் பண்ணி? வேலை கேட்டு வந்திருக்கேங்கய்யா. யார் என்ன உள்ள விட்டது? ஏய் வாட்ச்மேன், தூங்கிட்டு இருந்தே நீ? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? அண்ணன் தூங்கிட்டு இருந்தாரு, நான் தான் தட்டி எழுப்பினேன். நானும் வேலைக்கு சேர்ந்தனா சும்மா துரு துருன்னு ஆக்டிவா இருப்பேங்கய்யா. இந்த மாதிரி தூங்க மாட்டேன். ஏய், அவனை வெள்ளது இல்லையா? ஏண்டா என்னையே போட்டு கொடுத்துட்டியா? எண்ணி 10 நாள்ல இதே வீட்டுல வேலைக்கு சேர்ந்து இதே முதலாளி கூட இதே கார்ல இதே வீட்டுக்குள்ள இதே கேட்டுக்குள்ள நான் என்ட்ரி ஆவேன். அப்ப நீ தாண்டி கேட்ட தரப்ப, ஏன் கேட்காமையும் தரப்ப. இத மாதிரி 1000 சவாலை பார்த்திருக்கேன். போப்பா. என்ன லாடுமா நேரம் உள்ள போற? யார் நீ? ஜீவானந்தம் இருக்காரா? என்ன எங்க ஓனர் பேர்லாம் சொல்ற? உனக்கு தான் ஒரு ஓனர், எனக்கு வரும் ஸ்பேனர். டேய், இது ஸ்பேனரா? சோ, நான் ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர். சரவண ஸ்டோர் தெரியுமா உனக்கு? சார், அதனோட ஓனரா சார் நீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோர் கோயம்புத்தூர், அதுக்கு நான் ஓனர். இவ்வளவு பெரிய ஆளுங்கிறீங்க, அப்புறம் பொடி நடையா நடந்து வர்றீங்க. உன் பேர் என்ன? ஜென்டில்மேன் ஜெகதீஷ்ங்க. டேய் வாட்ச்மேன், இல்லாதவன் நடந்து வந்தா வறுமை, இருக்கிறவன் நடந்து வந்தா எளிமை. பெட்ரோல் போட கார் அமைச்சு நடந்து வந்தா டீஸ் பண்ணுவியா? ஓனர்ட்ட சொல்லி ஸ்பானர் கட்டிட்டு வந்து ஜாக்கிரதை. நீங்க நடு நடுன்னு போங்க, அவள போங்க நீங்க. நீ காலையில வீட்டுக்கு வந்து வந்தானே? ஆமாங்க சார். இங்க எதுக்கு வந்த? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேலை தேடவா? வாழ்றதுக்கு. ஒன்னு யார் உள்ள விட்டது? ஜென்டில்மேன் ஜெகதீசன். ஜென்டில்மேனா? யார் யார் ஜென்டில்மேன்? வாட்ச்மேன் சார். வாட்ச்மேனா? ஏய் வாட்ச்மேன் சார், இவனே உள்ள விட்ட? சார், உங்க கஸ்டமர் சொன்னாருங்க சார். ஐயா, கஸ்டமர்னு சொன்னாங்க, அது அவர் காதுல கஸ்டமர்னு விழுந்துருச்சு. சார் போய் சொல்றாரு சார், அண்ட புடுக்கு புடுக்குறா சார் இவன். ஏய், புடிச்ச வேலை இல்லையா? ஏய், ஓட வெளிய. மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தீப்திமா, மாப்பிள்ளோட்டுக்காரங்களா வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா காஃபி கொண்டு வாமா. சரி, கொண்டு வரேன் போ. தீப்தி, என்னங்க இது? வேலைக்காரி கையில காப்பியை கொடுத்து எங்களை அவமானப்படுத்துறீங்க. ஐயோ, இதாங்க என் பொண்ணு. தீப்தி, என்னடி இது? நான் காலம் பூரா உங்க வீட்டுல வாழ போற கோலம் இந்த கோலம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவை கட்டுறதும் நகை நட்டு போடுறதும் எல்லாமே வேஷம்தான். இந்த கோலத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் போதும் நம்ம லைஃப்ல ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. நான் எத்தனையோ பொண்ணு வீட்டுல பதார்த்தத்தை பார்த்திருக்கேன், இந்த வீட்டுல தான் யதார்த்தத்தை பாக்குறேன். யோ ஐயர, பஞ்சமிக்கிட்டு பஞ்சாங்கத்துல கல்யாணத்துக்கு நாளை பாரு. இந்த அட்ரஸ் தான், போலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க யாருங்க பொண்ணு? இதோ யதார்த்தமா நிக்குது, இதான் பொண்ணு. உண்மையிலே பிச்சைக்கார குடும்பம் தான். நேத்து நீ நம்பல பாத்தியா? இப்ப நம்புறமா? பேசாம அந்த 5000 கொடுத்துருவோம், பாவம். நீங்க யாருங்க? உங்க அக்கா தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. உட்காருங்க. ஏய் ஏந்திரா, பெரியவங்க உட்காரட்டும். நீங்க உட்காருங்கம்மா. இதோ பாருங்க, இந்த உலகத்துல சில பொம்பளைங்களுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. ஒண்ணு எங்க அம்மா மாதிரி ஆளுங்களுக்கு, அடுத்து உங்க அக்கா மாதிரி ஆளுங்களுக்கு,
எங்க அக்காக்கு ஏன் கோயில் கட்டணும்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி அக்கா கூட பிறக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வீதி வீதியா, தெரு தெருவா, ரோடு ரோடா, டிராபிக்கா, ஏன் கோயில் கோயிலா பிச்சை எடுக்கிறாங்களே. என்னது அக்கா பிச்சைக்காரியா? ஐயோ, உட்காருங்க. தப்பா சொல்றாரு. ஹலோ, எஸ். என்ன சொன்னீங்க? எங்க அக்கா பிச்சை எடுத்தாங்களா? அட ஆமாங்க. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நம்பர் 7 கோத்தாரி நகர், KK நகர் இதானே? ஆமா. டா, உங்க அக்காவே கொடுத்த அட்ரஸ் நீங்களே கண்ணால பாருங்க. இந்த ஆதாரம் போதாடா? எந்திரா. ஏமா, உனக்கு பட்டுப்புடவை வாங்குறதுக்கு வக்கு இல்ல, நகை நட்டு போடுறதுக்கு யோகிதை இல்ல, இதெல்லாம் வேஷம்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? நல்ல வேளை தம்பி கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திடுச்சு. அட இதுல என்னமா இருக்கு? இத பாருங்க, இந்த தம்பி ஏதோ குழப்புது. நீங்க அவசரப்படாதீங்க. அட சும்மா இருங்கம்மா. உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளையில இருந்து எங்க குடும்பம் தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏங்க, உங்க அக்கா பிச்சைக்காரிங்கிற உண்மைய மாப்பிள்ளை வீட்டுல சொல்லவே இல்லையா? தீப்தி, என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க? இவங்க தான் என் அக்கா. இவங்க தான் உங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்களா? இவங்க இல்ல, ஒருவேளை உங்க மூத்த அக்காவா இருக்குமோ? ஐயோ, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்கா தான். ஒரே ஒரு அக்காவா? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம நக்கல் வரையா உனக்கு? அம்மா 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 அம்மா, என்னடா உங்க அம்மாவா? என்ன ட்ரெண்டே மாறுது? ட்ரெண்ட் என்னடா, கை காலே மாறும். டேய், நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு உன்னை லாக்அப்ல போட்டு ஜட்டியோட உன் முட்டைய பேக்குறேன் பாரு. பாத்தீங்களா, சொன்னபடி மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை சார், பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னப்பா நீ பார்த்து ஒரு கழுத கழுத்துல தாலியை கட்டச்சனா கூட கட்டுவேன், இது கழுத்துல கட்ட மாட்டேனா? பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மாப்பிள்ளை நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் இப்பே பேசி முடிச்சிருவோம். சரி, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்துக்காக அவளுக்கு சேர்த்து வச்ச 30 பவுன் நகை இருக்கு. அட, வழக்கமா எல்லாரும் அதெல்லாம் பண்றதானம்மா. அடுத்து வாங்க. இந்த வீடு 2 கிரவுண்டு, இன்னைக்கு 25 லட்சம் ரூபா போகும். இதுவும் அவளுக்கு தான். வீடு கொடுக்கறதுல இப்ப ஃபேஷன் ஆயி போச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? பேங்க்ல அவ பேர்ல 5 லட்சம் ரூபா கேஷ் இருக்கு. அதுவும் அவளுக்கு தான். ஓகே, ஏதோ குடுக்குறீங்க. என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு ஓகே தானே? அட என்னப்பா, வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கவளை கட்டிக்கிற சொன்னா கூட கட்டிக்கிறேன், இதை கட்டிக்கிறேன். வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன மாப்சே, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே, எனக்கு ட்ரிபிள் ஓகே. ஹலோ, ஸ்டாப். எதுக்கு? பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. மாப்பிளைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கா? மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா. மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுது. அது வேர்ல்டுக்கு தெரியும். மாப்பிளைக்கு என்ன ஓடுது? மாப்பிளைக்கு உடம்பு பூரா ரத்தம் ஓடுது, கையில ரேகை ஓடுது, டா மேல ஃபேன் ஓடுது, அங்க பாருங்க வாட்சும் ஓடுது. என்ன மாப்பிளை ஓடுதுல? 5 நிமிஷம் லேட்டா. வெறும் பையல நீ? இல்ல, உட்காருங்க மாப்பிளை. யார பார்த்து வெறும் பையன்ட்ட? கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட். பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறதா சொன்னீங்க? 30 பவுன். 30 பவுன் நகைக்கு அவர்தான் அதிபதி. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க? 25 லட்சம். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு அவரு ஹவுஸ் ஓனரு. அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க? 5 லட்சம். கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டோம். மீதி 4 லட்சம் ரூபாய் அவர் அக்கவுண்ட்ல. லட்சாதிபதி. அவரை பார்த்து வெறும் பையன்டியா நீ? மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. யோ யோவா எந்திரியா? யாவா எந்திரிடா. தாவா. ஏய், நான் உன்னை கட்டிக்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுன ஆசிட் ஊத்திடுவேன். ஏப்பா, எனக்கு இது தேவையா? நான் பாட்டுக்கு நிம்மதியா பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம என்ன எழுப்பி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டு வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு. அது எதுக்கு? இந்த பிள்ளைய மூஞ்சில ஆசிட்ட ஊத்துறக்கா? பிளாட்ஃபார்மா? பிச்சைக்காரனா நீ? ஏப்பா, நான் பிச்சைக்காரங்கிறத பொண்ணு போய் நீ சொல்லவே இல்லையா? ஏங்க, பிச்சைக்காரனா கேவலமா? பணமா முக்கியம், குணந்தாங்க முக்கியம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் முக்கியம் இல்ல, கலர் தான் முக்கியம். கலரா இது? கரண்ட்ல அடிபட்டு கருகி போன
இருக்கான். நீ மட்டும் செக்கச்சவேல கலரா இருப்ப. நான் மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை கருகி போடுமா? எனக்கு ஓம் கலர்ல மாப்பிள்ள வேணும். போ போய் தேடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? சூசைட் லெட்டர் போலீஸ்ல கொடுத்துட்டு செத்துருவேன். பொறுங்க. நம்ம கலர்ல மாப்பிள்ள கேட்டிருக்கீங்க, உடனே கிடைச்சிருமா? தேடுறோம். அப்ப ஏன் வாழ்க்கை? வாழ்க்கை போயா என்ன போ. யோ மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. நீ எங்க? தோ இதுதான் மாப்பிள்ள, நீ கேட்ட கலரு. ஏன்பா இதுதான் பொண்ணா? ஐயா நல்லா தான் இருக்கு, பேசி முடிச்சல. எந்திரியா. புரியுதா? யோ எந்திரியா. யோ எந்திரியா. அட எந்திரியாடா. இருமா, ரொம்ப நேரமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னது ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா கீஞ்சது போ, தூக்குடா இவனை. எந்திரிச்சு நெக்ஸ்ட். குனிஞ்சு மண்ணெடு. பொண்ணு கேக்குது இல்ல, எடுத்துக்குடுறா. நீ எடு. நானா? கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சு முடிச்சுக்கிச்சுடா. வேகமா காப்பாத்துங்கடா. ஏன்பா பேசி முடிச்சிருப்பா, மூச்சே விட முடியல. குனியவே முடியல. இவெல்லாம் ஒரு மாப்பிளையா? மேடம், அண்ணன் நல்லா குடிவாரு. நீங்க விரும்புற மாதிரியே வெள்ள வெள்ளையேன்னு இருக்கிறாரு. இவர் உங்களுக்கு செட் ஆகுமா? பண்ணியில கூட வெள்ளை பண்ணி இருக்கு, அது கட்டிக்க முடியுமா? ஏண்டா நீ என்ன எனக்கு புரோக்கரா? சாரி மாமா. மாமாவா? யோ நீ மண்ணு தொடியா? என்னது நான் மண்ணை தொடணுமா? என்னது சின்ன புள்ளத்தனமா இருக்கு? என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, கீரை புள்ளத்தனமா இருக்கு? வெள்ளையா உன் திறமைய காட்டுப்பா. காட்டு அப்படிங்க. அவளை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லு. ஓகே, அப்படியே போயிட்டே இரு. வீடு போய் சேர்ந்துட்டு இருப்பான். அப்படியேதான் வா ராஜா வா. ஸ்டாப் இட். நீ மட்டும் ஈஸியா தரைய தொடுவ, காய் அடிப்ப, பல்ட்டி அடிப்ப. ஆனா நான் மட்டும் துணியவே முடியாதவனே கட்டிக்கிட்டு கும்பி அடிக்கிறதா? இதோ பார், எனக்கு ஒன்ன மாதிரியே ஸ்லிம்மா, ஹைட், வெயிட், கலர், பர்சனாலிட்டியா ஒரு மாப்பிள பார். இந்த ரேஞ்சுக்குலாம் மாப்பிள பார்க்க முடியாது. என்ன பண்ணுவ? இதோ லெட்டர். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான், லாக் அப் தான். ஏன்பா இப்படி ஒரு பொண்ணுக்கு புரோக்கர் வேலை பண்றதோட பேசாம உள்ள இருந்து களிய கிண்டி இருக்கலாம். இனிமே நான் கிண்ட போற களியப்பார். ஹாய், ஐம் கார்த்திக். சென்னை பையன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வீக்கெண்ட்ஸ்னா நான் ஊட்டியில் தான் இருப்பேன். அதுக்கு ஒரு அழகான காரணம் இருக்குங்க. எஸ், பிரியா, மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு ஆம்பளைக்கு கிடைக்கிற பெஸ்ட் கிஃப்டே ஒரு பொண்ணோட ஹார்ட் தான். பிரியா அவள் இதயத்தை இந்த வச்சுக்கொண்டு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருலீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல். அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அப்படியே என் மனசில் இருக்கு. தட் வாஸ் அ ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய், கார்த்திக் சொல்லியிருப்பானே. எஸ், அந்த பிரியா நான் தான். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு தெரியுமா? இன்னும் ½ an hourல கார்த்திக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான். ஆக்சுவலி அவனுக்கு வந்ததுமே என்னை பார்க்கணும். எனக்கும் அப்படிதான். ரியலி ஐ மிஸ் ஹர். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவனை பற்றி நினைப்பேன் தெரியுமா? அந்த அளவுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்குறப்போ அப்படி ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. சாரி. சச்சா, நீங்க ஒரு செகண்ட் லேட்டா வந்திருக்கலாம். இல்ல நான் 2 அடி பின்னாடி நிறுத்திருக்கலாம். ஏன்?
மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, காத்துல மிஸ் ஆயிடுச்சு. சாரி அகைன். இட்ஸ் ஓகே, ஃபைன். அது சாரி சொன்னல. சாரி கேட்டா வேற என்ன பண்ணணும்? ஏய், என்ன பண்ற? See you. அந்த ஃபர்ஸ்ட் மீட்க்கு அப்புறம் அவளை நான் எங்கேயுமே பார்க்க முடியல. ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சு சென்னை போறதுக்குள்ள அவளை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கார்த்திக் ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்றான். ஒரு கார்த்திக் அவளை பார்த்தே ஆகணும் நடமுடிக்கிறான். லைஃபோட இன்ட்ரெஸ்டிங்க எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் தான் தான் தெரிஞ்சது. எஸ். எஸ், அவளை நான் பார்த்தேன். ஹலோ ஹலோ. அது ஒரு ஸ்வீட் செகண்ட் சாப்டர். எக்ஸ்கியூஸ் மீ. யா, வெயிட், ஐம் கமிங். வந்துட்டே இருக்கேன். கீழ வந்து பில் போடுறீங்களா? ஹலோ, என்ன பண்றீங்க? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். வாட்? கமிங் 1 minute. வந்துட்டே இருக்கேன். ஹலோ. எஸ். என்ன ஞாபகம் இருக்கா? நோ. ஏய், என்ன ஞாபகம்? ஞாபகம் இல்லையா? இல்லையே. வெல், டிராஃபிக் சிக்னல், துப்பட்டா, இதுவுமே ஞாபகம் இல்லையா? ஓ, யா. யா, பாத்தீங்களா, நீங்க என்ன மறந்துட்டீங்க. பட் என்னால உங்களை மறக்கவே முடியலங்க. நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அன்னைக்கே உங்க நம்பர் வாங்கியிருக்கணும். ஊட்டி பூரா உங்களை தேடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க் காட், இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன். எனிவேஸ், ஐம் கார்த்திக், ஐடி கை. 5 digit salary. அம்மா ஹார்ட் பேஷண்ட் இல்லை, அக்கா கல்யாணத்துக்கு இல்லை, சென்னையில் ஆஃபீஸ். ஊட்டிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேன். 1 month இங்கே தான். இந்த டைம் மிஸ் பண்ணுறதா இல்லை. டு யூ ஹேவ் பேப்பர்? இல்லை, உள்ளங்களை எழுதிட்டுமா? வேணாம், அழிஞ்சிடும். பென் பென். எதுக்கு? என்னோட மொபைல் நம்பர், ரெசிடென்ஸ் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு. அது எதுக்கு? பேசுறதுக்கு, பழகிறதுக்கு. ஏன் பேசணும்? எதுக்கு பழகணும்? இல்லை, நீங்கள் நடிக்க முயற்சி பண்ணுறீங்க.
உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இந்த ஒரு வாரமா நீங்க என்ன நினைக்கல? நோ வே. ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன், நினைக்கலையான்னு கேக்குறீங்க? நினைப்பீங்க. யூ டெஃபினெட்லி திங்க் அபவுட் மீ. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நாளைக்கே உங்களுக்கு என் கூட பேசணும் பழகணும்னு தோணுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது பாருங்க, என்ன மாதிரி. ஹலோ. ஓகே ஓகே சில். தோணலனா ஜஸ்ட் லீவ் இட். இது உங்க கடன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உங்க கடை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே. இந்தாங்க, நீங்க கேட்ட டிசைன் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்த்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் விட்டா போதும், கடையே கூறு போட்டு வித்துருவீங்க போல. மேடம், உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? இதுக்கு ஒரு பாட்டம் வேணும். நீங்க வச்சிருக்கிறதே பாட்டம் தான் மேடம். சாரி, டாப். சரிங்க. என்ன சைஸ் மேடம்? No, no, no. 36. Wow. God. Excuse me. Huh? At least a mobile number note பண்ணிக்கோங்க. It's very easy to remember. Nine, 8, 4, 1, 0. அடுத்த 5 numbers இதோட reverse. 0, 1, 4, 8, 9. Waiting for your call. Waste of time. Okay babes, see you, bye, take care. That's it, got you. See you babes, bye, take care. பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வர எல்லா இன்கமிங் கால்ஸும் அவகிட்ட இருந்தான். என்னோட இன்பாக்ஸ் ஃபுல்லாக பிரியா மெசேஜ் தான். பிரியா பிரியா பிரியா. ஆனால் அப்போ ஒரு ஃபோன் பண்ண மாட்டாளான்னு தவிக்க வச்சுட்டா. அன்றைக்கி நம்பர் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவளோட ஃபோன் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரிங் சவுண்ட் கேட்கும்போதெல்லாம் அவள் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு எடுத்து போய் பார்ப்பேன். பட் அவளை தவிர யார் யாரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என்னென்னமோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சென்னைக்கு கிளம்புறதுக்குள்ளே அவகிட்டேன்னு ஃபோன் வந்துடும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்காக காத்துட்ருக்காம நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு மிஸ் கால், ஒரு எஸ்எம்எஸ் எதுவுமே வரல. அவளை பற்றி சம்டைம்ஸ் ஞாபகம் வரும். மெசேஜ் டைப் பண்ணுவேன், ஆனால் சென்ட் பண்ண மாட்டேன். அவனோட நம்பரை டயல் பண்ணுவேன், பட் கால் பண்ண மாட்டேன். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? யார் அவன், அப்படி என்ன பண்ணிட்டான்? இது அசால்ட்டா, ஈகோவா, திமிரா, என்னன்னு தெரியல. இப்படி எதையோ என்னென்னமோ அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் வீட்டுக்கே வந்துட்டான். கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சா? நான் மிக்ஸி போடணுமே. ஏ பிரியா, எங்க போற? இப்ப பாத்தீங்கன்னா லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எல்லாம் லவ்வோட சக்சஸ் பத்தியும் ஃபெயிலியர் பத்தியும் நிறைய கவிதைங்க எழுதுவாங்க. நீங்க எப்படி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Yes, I'm in love. எத்தனை நாளா? Just 14 days. 14 days? இன்ட்ரெஸ்டிங். யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணீங்க? நான் தான். அவங்க பேரு? Sorry. சாரி, நல்ல பேரு. நான் ஒன்றும் அவங்க பேர் தெரியாதுன்னு சொல்ல வந்தேங்க. கார்த்திக், நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா?
I'm just kidding. அவங்க என்ன சொன்னாங்க? இன்னும் ரிப்ளை வரல. ஜஸ்ட் வெயிட்டிங். கார்த்திக் அவ ஓகே சொல்லனா பரவாயில்லை நான் இருக்கேன். அப்ப ரோஹித் ஹீல்ல விட்டுருவேன். ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகணும். ஆகுமா? இந்த ரெண்டு வரல தான் தொடுங்க. எதுக்கு? சும்மா தொடுங்க. ஒண்ணுத்துல ஓகே, இன்னொருத்துல நாட் ஓகே. எந்த வரல ஓகேன்னு சொல்லு கார்த்திக், நான் டச் பண்ண சொல்றேன். ஐயோ நான் மாட்டேப்பா. அப்புறம் தப்பா ஏதாவது தொட்டுற போறேன். நோ ப்ராப்ளம். சும்மா தொடுங்க. திஸ். எஸ். ஓகே சொல்லிடுவாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நான் அந்த விரல தொட்டிருந்தாலும் நீங்க ஓகே தான் சொல்லிருப்பீங்க. கரெக்ட்? நோ சான்ஸ். அந்த விரல் நாட் ஓகே தான். பட் டெஃபினட்டா அந்த விரல் நீங்க தொட்டுக்க மாட்டீங்க. அது எப்படி? தட்ஸ் தி சைக்காலஜி. சைக்காலஜியா? யா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ உங்கள்கிட்ட வழி கேக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போய் ஸ்ட்ரைட்டா போங்க தானே சொல்லுவீங்க. அப்ப இந்த விரல் தானே யூஸ் பண்றீங்க. இந்த விரலா யூஸ் பண்றீங்க. அதனால எப்பவுமே இந்த விரல் நமக்கு ஃபேவரா நினைச்சுக்கிட்டு ரெண்டு விரல் நீட்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த விரல் தான் தொடுவாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க.